டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை அதிகமானாலும் சரி குறைந்தாலும் சரி நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளுமே இன்றைக்கு உடல் எடை குறைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்களுக்கான அடிப்படை காரணமாக தேவையற்ற உடல் எடை உள்ளது அப்படிங்கிறதுக்கும் நிறைய அதை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய்நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற மாதிரி, ஏன் சக்கரை நோய் வந்தது உடல் எடை, ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது உடல் எடை, ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு உடல் எடை, ஏன் ஸ்ட்ரோக் வந்தது உடல் எடை, ஏன் குழந்தை பிறக்கல உடல் எடை, ஏன் தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு பலமில்லாத சூழல் இருக்கு உடல் எடை. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையா இருப்பது மனிதனுடைய உடலுக்கு தேவைக்கு அதிகமாக நாம் சேர்க்கின்ற எடை தான் காரணமா இருக்கு. உடல் எடையை குறைப்பதற்கு நிறைய சிகிச்சை முறைகளை பார்க்குறோம். NAD+ சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள், இன்னைக்கு டைரக்டா வயத்துல இருக்கக்கூடிய வயரையே சுருக்கி உடல் எடையை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு தேவையான சிகிச்சை முறைகள், மருந்துகள். இப்ப சமீபத்துல கூட 2 வகையான ஊசி மருந்துகள் உலகமெங்கும் பிரபலமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஊசியோட விலை கூட ரொம்ப அதிகம் கிடையாது, போட்டா ரொம்ப வேகமா எடை குறையுது, எடை குறையும் போது சுகரும் குறையுதுன்னு சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த உடல் எடை குறைப்புக்கான இந்த மருந்துகளை ப்ரமோட் பண்றதை பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லார் மனதிலும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் ஒரு மனிதனுக்கு தேவையற்ற உடல் எடை அதிகமாகிறது? 5 காரணங்கள். முதலாவது காரணம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு காரணம் உணவு. ஆனா உண்மை என்னன்னா, உடல் எடை அதிகமாவதற்கு காரணம் உணவு கிடையாது, நம்முடைய செரிமான மண்டலத்துடைய சக்தி. என்ன சார் இப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ஒரே மாதிரி தான் இருக்கு. உழைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு உடல் எடை கூடுதலா இருக்கு, ஒருத்தர் சமமான உடல் எடையில இருக்காங்க. 2 பேரை பார்த்தா உடல் எடை குறைஞ்சு போயிருக்காங்க. இப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஏற்பட வேண்டிய கேள்வி என்ன? ஏன் எனக்கு மட்டும் உடல் எடை கூடுகிறது? நம்ம யோசிப்போம், நான் அதிகமா வேலை பார்க்கறது இல்லை, தூங்குறது இல்லை, நிறைய காரணங்கள் சொன்னாலும் கூட ஆயுர்வேத மருத்துவம் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரே ஒரு விஷயத்தை தான். எந்த அளவுக்கு உங்களுடைய செரிமான சக்தி கூடுதலாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உண்ணுகின்ற உணவை நாம் மென்று சாப்பிட்டு வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவு வயிற்றுக்குள் நொதிக்கப்பட்ட உணவு சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய கிருமிகள் அதில் அதிகமாக வேலை செய்து அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்னு சொல்லக்கூடிய உடல் உறிஞ்சப்பட முடியாமல் இருக்கக்கூடிய அமிலங்களை உடைத்து உடல் உறிஞ்சக்கூடிய அளவுக்கு மாற்றி உடல்ல அவை முழுமையான சத்தாக சேருவதற்கு தேவையான பலத்தை உடல் எவ்வளவு கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, 3 வேளையும் கொழுப்பான உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, 3 வேளையும் இனிப்பான உணவுகள் சாப்பிட்டாலும் சரி, உங்கள் உடல் எடை ஏறுவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. குழந்தைங்களை எடுத்துங்களேன். இன்னைக்கு அந்த குழந்தைங்க சாப்பிட்ற உணவுல இருந்து அவங்க பெரும்பாலும் விரும்புகின்ற உணவு வரை பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் இருக்கு. ஆனா நீங்க பார்க்குற குழந்தைகள்ல வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் அதே சாக்லேட் தான் சாப்பிட்றான், அதே பிஸ்கெட் தான் சாப்பிட்றான், 2 பேரும் ஓடி ஆடி எல்லாம் பண்றானுங்க. ஆனா எடை பார்த்தீங்கன்னா பெருசா குழந்தைகளுக்கு ஏறுறது இல்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே உணவை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், கிடுகிடுவென்று உடல் எடை ஏறி போய் விடுவதை பார்க்கிறோம். அப்போ உடல் எடை ஏறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, ஏன் உடல் எடை ஏறுகிறது அப்படின்னா, முழுமையான காரணம் நம்ம செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களும் செரிமான மண்டலமும் பலவீனப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆயுர்வேத மருத்துவம் ஒருபடி மேலே போய் என்ன தெரியுமா சொல்லுது? உடல் எடை ஏறுகிறது அப்படின்னாலே அது உன்னுடைய செரிமான மண்டலத்துடைய பலவீனத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு செரிமான மண்டலத்துடைய சக்தி குறைபாடோ நோயோ தான் இன்றைக்கு உடல் எடை ஏறுவதற்கு மிகப்பெரிய முதல் காரணம். 2வது காரணம் மன அமைதியின்மை. இன்னைக்கு எப்பெல்லாம் நமக்கு எடை கூடுதுன்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன். எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் அதிகமா இருக்கோ அப்பதான் எடை கூடும். நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் பிரெக்னன்சிக்கு அப்புறம் எனக்கு எடை கூடுச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எடை பெரிய அளவில் கூடி இருக்காது.
ஆனா குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய மேனேஜ் பண்றதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் நமக்கு பெரிய அளவுல எடையை கூட்டி விட்டுவதை பார்க்க முடியும். பிரெக்னன்சி ப்ளூன்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்த பிறகு ஏற்படுகின்ற மன அழுத்தங்களும் குழந்தைக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய அளவு சிரமங்களும் நம்மை பாதித்து விடுவதை பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு மன அழுத்தம் அல்லது வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சியால் மனம் கொந்தளித்து போயிருப்பது, இது எல்லாமே நமக்கு உடல் எடை அதிகமாவதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் எடையை அதிகரிக்க நாம் செய்யக்கூடிய முயற்சி பெரும்பாலும் தெரிந்தோ தெரியாமலோ மன அழுத்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னோட வெயிட் ஏறணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், நல்லா கவலைப்படுங்க, சீக்கிரம் குண்டாயிருவீங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. இன்னைக்கு பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ பெரியவர்களோ அசாதாரணமான உடல் எடையில இருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, அதற்கு காரணம் உங்களுடைய மன அழுத்தம் அல்லது வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகளை மனதுக்குள் தேக்கி வைப்பதுதான். மூன்றாவது, இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது, நிறைய இடங்கள்ல நாம் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடல் உழைப்பு போலவே இன்றைக்கு பிராணசக்தி குறைவாக இருப்பதும் உடலுடைய எடை அதிகரிப்புக்கு மிகப்பெரிய காரணம். பிராணசக்தினா நான் மூச்சை சொல்லல, உண்ணுகின்ற உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, விடுகின்ற மூச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சக்திகளும் இணைந்து உடல் உருவாக்குகின்ற பிராணசக்தியுடைய அளவு எப்ப குறைஞ்சு போதோ அப்பவே உடல் குண்டாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் இந்த நைட் ஷிஃப்ட் போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் நீங்க பாருங்களேன். இந்த நைட் ஷிஃப்ட் போகக்கூடிய ஆண்களும் பெண்களும் பெரும்பாலான நேரங்கள்ல அவர்களுடைய உடல் எடை கடுமையாக அதிகரிப்பதை பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது வெளிச்சம் இருக்காது, திருப்பி வீட்டுக்கு வரும்போதும் வெளிச்சம் இருக்காது. நைட் ஷிஃப்ட்ல இருட்டிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான். அந்த நிலையில என்னதான் நம்ம அலுவலகத்திலையும் வீடுகள்லையும் லைட்டு எல்லாமே பெரிய பிரைட்டா இருந்தா கூட இயற்கையோடு இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியான சூரிய ஒளி இல்லாத ஒரு சூழல்ல வேலை செய்யும் போது உடல் உருவாக்குகின்ற பிராணசக்தியுடைய அளவு குறைந்து போகும்போது நம்முடைய எடை கூடிக்கொண்டே போறதை பார்க்கிறோம். அப்ப உடல் எடை கூறுவதற்கு பிராணசக்தியுடைய குறைபாடு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது, இன்றைக்கு தூக்கத்திற்கான ஒரு முயற்சி. இன்னைக்கு எல்லாரும் நம்ம சொல்றோம், சார் நான் 11 மணிக்கு தூங்குவேன், ஆனா காலையில 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன். நீங்க சொல்ற மாதிரி 7 8 மணி நேரம் தூக்கம் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா 7 8 மணி நேரம் தூங்குவது முக்கியம் இல்லை. நீங்கள் 4 மணி நேரம் தூங்கினால் கூட தூங்கக்கூடிய நேரம் இரவு 9:30 மணியிலிருந்து காலை 4:30 மணி வரையிலும் தூங்கினா கூட போதும், உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் சார் நான் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், வீட்டுக்கு வந்த உடனே ஃபன்னுக்காக டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் யூடியூப் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன். அப்போ என்ன ஆகுது, நம்முடைய தூக்கத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது எது? நீல நிறமான ஒளி. இன்னைக்கு நம்ம டிவி போட்டாலும் மொபைல் வச்சாலும் டேப்லெட் வச்சிருந்தாலும் எல்லாத்துலேயும் வரக்கூடியது என்ன? அதே நீல நிறமான ஒளி. காலையில் எழுந்து நீளமான ஒரு வானத்தை பார்த்த பிறகு நம்மால் தூங்க முடியாது, தெரியுமா? அதே போல இரவு படுக்கும் போது நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஸை நம்ம பார்க்கும்போது ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால நம்மால் தூங்க முடிவது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில இன்றைக்கு தூக்கமற்று நாம் சிரமப்படுவதற்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கு இந்த மொபைல் மற்றும் டேப் மற்றும் அசாதாரணமாக தூக்கம் வருகின்ற பொழுதும் தூங்க முடியாது, தூங்க வேண்டாங்கிற நினைப்போடு நாம் இருக்கக்கூடியதுதான். தூக்கமற்று நாம் இருக்கும்போது உடலுடைய வளர்சிதை மாற்றம் அதிகமாகிறது, உடல் தன்னுடைய தேவைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதம் அதிகமாகிறது. அதுவே நம்மை பாடாய்படுத்தி கடைசியில இந்த அளவுக்கு நோயாக மாற்றி விடுவதை பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது உடல் எடை அதிகமாவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஐந்தாவது முக்கியமானது இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகளுடைய தேக்கமாக மாறிவிடுவது. இன்றைக்கு ஒரு சாக்கடை வீட்டில் செப்டிக் டேங்க் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய உடம்பு அந்த அளவுக்கு கழிவுகளால் நிரம்பி வழிவதை பார்க்க முடிகிறது. வயிறு உபாதைகள், தோல் நோய்கள், சர்க்கரை நோய், புற்றுநோய் இதெல்லாம் வருவதற்கான காரணம் நீங்க சாப்பிட்ற பொருள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கிடையாது. இதெல்லாம் வரத்துக்கான காரணம் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸையும், டீடாக்ஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு சமூகமாக நாம் மாறி போனதுதான். ஏன்னா இன்றைக்கு கழிவு நீக்கம் செய்யாத உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை எல்லாம் பார்த்தாலே நமக்கு பயமுறுத்துவது. நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்கிறேன், புற்றுநோயோட வராங்க.
அவங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட புற்றுநோயோட வீரியமே 10% குறையுது. சாதாரணமா பெரிய அளவு சிகிச்சை எடுத்து 10% புற்றுநோய் குறைவதே பெரிய விஷயமாக இருக்கும்போது ஒரு 7 நாள் டீடாக்ஸ்ல புற்றுநோயுடைய அளவு 10% குறையுது அப்படின்னா, அப்ப மாதம் ஒரு முறை முறையான கழிவு நீக்கத்துல இருந்தோம்னா நம்ம உடம்புல 1 கிலோவாவது 1 கிராமாவது எடை கூடுமா? நிச்சயமா கூடாது. கழிவுகள் தான் இன்றைக்கு உடல்ல எடையை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறது. இனிப்பு சார்ந்த கழிவுகள் இன்றைக்கு உடல்ல தசைகள்ல தேவையற்ற கொழுப்பாக மாற ஆரம்பித்து உடல் எடையை அதிகரிக்கிறது. உப்பு சார்ந்த கழிவுகள் நேரடியாக உடலுக்குள் நீர்த்தன்மையை அதிகரித்து நம்மை சிரமப்படுத்த ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கு உடல்ல எடை கூடுவதற்கான காரணம் நம்ம சாப்பிட்ற பிஸாவோ பர்கரோ அல்லது பிரியாணியோ கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன 5 காரணங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எதுவுமே வெளி காரணம் கிடையாது. இது எல்லாமே நம்ம உடம்பு நம்முடைய செயல்பாடு பொறுத்து தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறு, மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், தூக்கத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இந்த கழிவாக உடல் மாறி இருப்பது வரை இந்த 5 காரணங்களும் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கான காரணம் இன்றைக்கு உடல் எடை சார்ந்து விழிப்புணர்வு அற்ற ஒரு மனிதனாக நாம் இருப்பதுதான். நான் ஏன் தூங்கல, என்ன அதனால என் உடம்பு எடை ஏறுச்சுன்னு நான் சொன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு நீங்க எத்தனை பேர் ரெடி? மாசத்துக்கு ஒரு முறை நான் கழிவு நீக்கம் செய்யல, அதனால உங்கள் உடல் எடை கூடிக்கொண்டிருக்கிறதுனா இதை ஒத்துக்கொள்வதற்கு நம்ம எத்தனை பேர் தயாரா இருக்கும்? மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சியையே நீ வெளிப்படுத்துவது கிடையாது, இதுவும் பெரிய காரணமா இருக்குல்ல. இன்றைக்கு என்ன செய்யறோம் செய்யாமன்னு தெரியாம உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகமாக நாம் மாறிய பிறகு நம்முடைய சமூகத்துல உடல் எடை கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த 5 விஷயங்களால் உடல் எடை அதிகமாகிறது. அதிகமாவதற்கு வெளிப்புற காரணங்கள் இல்லாம உட்புற காரணங்களாக நம்ம உடலும் மனதும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறது அப்படின்னா ஒரு மாத்திரையோ மருந்தோ எந்த வகையில நம்ம உடல் எடையை குறைக்க முடியும்? அப்ப என்ன செஞ்சா உடல் எடையை குறைக்கலாம்? வெரி சிம்பிள். ஒரே ஒரு விஷயம், தினசரி ராத்திரி பண்ணுங்க. உங்க உடம்புல எடை ரொம்ப வேகமா குறையறத பார்க்க முடியும். என்ன செஞ்சா என்னோட உடல் எடை குறையும்? ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உடல் எடை குறையணுங்கிற ஒரு மனதோடு தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும். நம்ம பொதுவா நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கு இல்லையா? இந்த எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் வரை நேரிடையாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த விதமான நோயுமே ஏற்படாது. ஆனா என்னைக்கு ஐயோ காலையில ஆக்சிடென்ட் ஆயிருமா, என் பிள்ளை படிக்குமா படிக்காதா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, கல்யாணம் ஆன பிறகு என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குமா இல்லையா, இல்ல எங்க பாப்பா நல்லா இருப்பாளா, இல்ல வரக்கூடியவன் நல்லா இருப்பானான்ற இந்த சந்தேக குணமும் எதிர்மறை எண்ணமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதோ நீங்க நினைக்கக்கூடியது அப்படியே நடக்கிறத பார்க்க முடியும். இந்த இந்த பிரபஞ்சத்தோடு இணைகின்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது தெரிந்தோ தெரியாமலோ தினசரி நம்ம வாழ்க்கையில நம்ம பிரபஞ்சத்தோடு இணைந்து கொண்டே தான் இருக்கும். யாரெல்லாம் நேரடியான ஒரு எண்ண ஓட்டத்தோடு பிரபஞ்சத்தில் இணைந்து கொண்டிருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நினைக்கிறது அப்படியே நடக்கும். நம்ம சொல்லுவோம்ல, அப்பா எங்க அம்மா சொன்னா அப்படியே பழிச்சிரும்னு சொல்லுவோம் இல்லையா? எங்க அப்பா சொன்னார்னா வாய வச்சாருன்னா போதும் அப்படியே நடந்துரும் அப்படின்னு பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்கெல்லாம் பிரபஞ்சத்தோடு இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய 7 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டம் பிரபஞ்சத்தோடு இணைந்து கொண்டே இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்கிறாங்களோ அது உடனே நடக்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கூட நினைப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளு பேசி ரொம்ப நாள் ஆச்சேப்பா, இப்ப எப்படி இருக்காருன்னே தெரியல, அவர்கிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா டக்குன்னு அவரோட போன் வரதை பார்க்க முடியும். இல்ல நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம், அவர் ஒரு டீ கடையில நின்றுட்டு இருப்பாரு, வண்டியை நிறுத்திட்டு என்னப்பா எப்படி இருக்குன்னு நம்ம பேச ஆரம்பிப்போம். நம்மளே யோசிச்சு பார்ப்போம், இது என்னது, இது நம்ம இப்பதான் நினைச்சோம் உடனே போன் பண்றாங்க. இதுதான் பிரபஞ்சத்துடைய சக்தி. அப்ப உடல் எடையை குறைக்க வேண்டும் அல்லது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா நாங்க மருத்துவ சிகிச்சைகள் அப்படின்னு வரும்போது நம்முடைய மருத்துவமனையில குறிப்பா என்னுடைய சிகிச்சை அப்படின்னு வரும்போது நான் தியானத்திற்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பேன்.
இப்ப என்னுடைய நாளை பற்றி உங்க எல்லார்கிட்டையும் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் எழுந்துக்கிறது காலையில 3 மணிக்கு. அதே போல நான் படுக்க போறது இரவு 11 மணிக்கு. இந்த காலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை எப்படி நீங்க இயங்குறீங்க? எப்படி இவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த யூடியூப்க்கு டைம் கிடைக்குது? ஃபேஸ்புக்கில் உங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தா எல்லா ஆர்டிக்கலும் 5000 வேர்ட்ஸ் 6000 வேர்ட்ஸில் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் எழுதுறீங்க? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதே போல் நீங்கள் யாராவது என்னை சந்திச்சிருச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலை 5 மணிக்கு கிளினிக்கில் என்னை பார்க்கும்போது நான் எப்படி இருக்கணும், ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் என்னை பார்க்கும்போதும் அதே போல தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அதையும் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இது சாத்தியம், எப்படி இது சாத்தியம்? இது சாத்தியமாவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா தியானம் தான். இன்றைக்கு தியானத்தை கொண்டு உலகையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், தியானத்தை கொண்டு உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும். இதை பிராக்டிக்கலா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லி 3 நாட்களுக்கான தியான பயிற்சியை முறையாக கொடுத்து எவ்வளவு பேர் எடை குறைந்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு இந்த மோட்டிவேஷனல் திங்கிங், இன்ஸ்பிரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நாம் நினைத்தது நடப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளாக உள்ளது அப்படின்னு சொல்ல வரும்போது தியானம் தாங்க அந்த இடத்துல முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா தியானம் தான். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெண் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இனிப்பு நிறுவனத்துடைய தலைவருடைய மனைவி அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் சதா சர்வகாலம் போராட்டம், சண்டை சண்டை சண்டை. அவங்களுக்கு என்ன காரணம்னே அவங்களுக்கு புரியல. அப்போ ஒரு முறை அவங்க இங்க வந்திருக்கும் போது, கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்கும் போது இந்த பிரச்சனைகளை பற்றியும் இந்த பிரச்சனைகளுடைய வெளிப்பாடாக விவாகரத்து செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தாங்கள் இருப்பதாகவும் என்கிட்ட பகிர்ந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க, நான் மேடம் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு பேசும்போது, இந்த மேடம் கிட்ட கேட்ட என்னமா பிரச்சனை அப்படின்னும் போது, சார் கல்யாணம் ஆகும்போது என்னோட எடை 50 கிலோ, 2 குழந்தைகள் பிறந்த பிறகு என்னுடைய எடை இன்றைக்கு 85 கிலோல இருக்கேன். இவர் இரவு நேரத்துல என்கிட்ட பக்கத்துல வருவதே கிடையாது. இதை மீறி என் மனதில் இருக்கக்கூடிய ஆசையை நான் வெளிப்படுத்தினேன்னா, உன் உடம்ப பார்த்தா எனக்கு பிடிக்கல, நீ ரொம்ப குண்டா இருக்க, எனக்கு அதனால உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்ன அவாய்ட் பண்றாரு. இது சாதாரணமாக ஒரு முறை இருமுறை நடந்தால் பரவாயில்லை. ஆனா கடந்த 10 வருடங்களாக இது தொடர்ந்து நடக்கும்போது அவருக்கு வேற தொடர்புகள் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய உடல் எடை இவ்வளவு பெரிய சிரமத்தை உருவாக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு அமைதியின்மை, ஈர்ப்பின்மை ஏற்பட்டு இதுவே எங்களுக்குள்ள பிரச்சனையா மாறுது சார். இதை நான் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியல. எங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அப்ப இதுல இருக்கக்கூடிய சிரமத்தை நான் எப்படி சார் மாத்திக்க முடியும்? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் ரொம்ப பர்டிகுலர், இந்த மருந்துகளை சாப்பிடக்கூடாது, அந்த மருந்துகளை சாப்பிடக்கூடாது. அப்ப மருந்து இல்லாமல் எங்களோட ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுனால எனக்குன்னு ஒரு உணவு செய்ய முடியாமல் நான் எப்படி என்னுடைய எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டது. நான் அவங்களுக்கு தியானத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தேன். அவங்க கணவரையும் கூப்பிட்டு, அம்மாவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமா இருக்கு, அதனால அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் ஒன்றும் வேண்டாம், நான் தியானம் சொல்லி கொடுக்குறேன், நீங்க ஒரு 3 நாள் இங்க அனுப்புங்க, தியானத்தை கத்துக்கிட்டு இந்த தியானத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னு நான் ஒரு யோகா டாக்டர் நம்மளுடைய குரூப்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணி 30 நாள் இந்த தியானத்தை பண்ணட்டும், உணவு முறைகள்ல சில வழிகாட்டுதல் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவங்களை கூப்பிட்டு தியானத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத 3 நாட்கள் எப்படி பாசிட்டிவ், மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனலா நம்முடைய தாட்ஸை மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு 4 விஷயம் சொல்லி கொடுத்தேன். நான் நன்றாக இருக்கிறேன், நான் இளமையாக இருக்கிறேன், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய மனது ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்கிறது, கடைசியாக என்னுடைய நாளைய நாள் அமைதியான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அப்படிங்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் திரும்ப திரும்ப தியானத்தின் மூலம் அவங்களுக்கு 30 நாளைக்கு நான் சொல்ல சொன்னேன். வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது. 1 மாதம் கழித்து அவங்க வந்தபோது சர்ப்ரைசிங்கா அவங்க 5 கிலோ எடை குறைஞ்சிருந்தாங்க. இதுவரையிலும் அவங்க மனதுல நிறைய கவலைகள், நிறைய சோகங்கள், நிறைய பொறாமைகள், எதிர்மறை எண்ணங்கள், வியாபாரத்துல கணவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா நிறைய என்கிட்ட கொடுக்கறது இல்லை, எனக்கு நகை வாங்குறது இல்லை, எனக்கு பொருள் சேர்க்கறது இல்லை, சொத்து வாங்குறாரு என் பேர்ல வாங்குறது இல்லை, நிறைய குழப்பங்களோட அவங்க போராடிட்டு இருந்தாங்க.
ஆனா ரொம்ப அழகாக அவர்களுக்கு வந்து இந்த தியானத்தை நான் சொல்லி கொடுத்த பிறகு அவங்களுடைய எடை படிப்படியா குறைய ஆரம்பித்து ஒரு வருட காலத்தில் அவர்களுடைய எடையை 20 கிலோ குறைச்சிருக்காங்க. எந்த மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, டயட்டு கிடையாது. என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். அப்ப இரவு படுக்கும்போது பாசிட்டிவ் தாட்ஸோட உடம்புடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா ஏன் நம்ம எல்லாரும் அதை செய்யக்கூடாது? இன்னைக்கு என் உடம்பு குறையுமா குறையாதா? நான் பண்ற டயட்டு சரியா தப்பா? இன்னைக்கு நான் வந்து ஸ்லிம்மிங் சென்டர் போகணுமா? நான் ஜிம் போகணுமா? நான் அந்த மாத்திரையை சாப்பிடணுமா? இல்ல ஸ்ரீஸ்லிம் கேப்சூல் சாப்பிடணுமா? இல்ல உத்வர்த்தன சிகிச்சை எடுக்கணுமா? எதை பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நைட்டு படுக்கும்போது மட்டும் நீங்க மனதுல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை என்னங்கிறத புரிஞ்சு அதை குறைப்பதற்கான முயற்சியாக முழுமையான தியான பயிற்சியில் உங்களால் ஈடுபட முடியும்னா, நான் பொதுவா 3 வேளை தியானம் பண்ண சொல்லுவேன். காலையில எழுந்த உடனே ஒரு 15 நிமிஷம், மாலையில 6 மணி அல்லது 7 மணி நீங்க அலுவலகம் முடித்த பிறகு ஒரு முறை, இரவு தூங்க போவதற்கு முன்னாடி ஒரு முறை. காலை நாம் எழுந்த உடனே பிரபஞ்சத்திற்கு நாம் சொல்லக்கூடிய நன்றி உரை, கிராட்டிடியூஷனல் மெடிடேஷன் இதை சொல்லுவோம். மாலை 6 மணிக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி டீடாக்ஸ் மெடிடேஷன் சொல்லுவோம். அன்றைய நாள்ல உங்க கழிவுகளை வெளியேற்றுவதற்கான முயற்சி. இரவு படுக்கும்போது இதை வந்து நம்ம சொல்றது பிரபஞ்சத்துடைய ஒரு தியானம்னு சொல்லுவோம். இரவு படுக்கும்போது எந்த அளவுக்கு எண்ணத்தை நம்ம மூளையில நம்ம விதைக்கிறோமோ, பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம விதைக்கிறோமோ, இந்த மூளையில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளும் பிரபஞ்சத்துடைய அதிர்வலைகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய நேரமாக அந்த இரவு நேரம் இருக்கும்போது நீங்க கேட்கிற வரம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ பேர் என்னிடத்தில் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, அதே போல பொருளாதார பிரச்சனை, வியாபார பிரச்சனை, பார்ட்னர்ஸோட ப்ராப்ளம். மதுரையில் ஒரு கப்பல் வந்து என்னை மீட் பண்ணாங்க. அந்த தாத்தாக்கு வந்து வயசு 70, இந்த பாட்டிக்கு வந்து 68 வயசு. மதுரையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஊதுவத்தி விற்கக்கூடிய கடை அவங்களோடது. இந்த தாத்தாவும் அவங்களோட பார்ட்னரும் சேர்ந்து இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல வியாபாரம், நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் அந்த தாத்தாவோட பார்ட்னர் இறந்த பிறகு அவங்களோட பையன் வந்து அந்த பிஸ்னஸ்ல அப்பாவோட இடத்துல பையன் வந்து உட்கார்ந்துருக்கான். பையன் உட்கார்ந்ததுல இருந்து இந்த தாத்தாவை டாமினேட் பண்றது, நீங்க தான் வெளியில போங்க, எக்ஸிட் ஆகுங்க பிஸ்னஸ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுக்கறது. சரி, அவர் எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்கக்கூடிய பணத்தை கொடுக்காத மாதிரி அவங்கள போட்டு ஒரே டார்ச்சர். கணவனும் மனைவியும் என்னிடத்தில் வந்து ஒவ்வொன்று அழுதாங்க. அந்த பாட்டியோட எடை கூடி போய், இவரோட எடை கூடி போய், அதனால சர்க்கரைன்னு வந்து அழுது போவாங்க. அவங்களுக்கும் நான் தியானம் தான் சொல்லி கொடுத்தேன், மருந்தே கொடுக்கல. நான் சொன்னேன், இதை 1 மாசம் ஃபாலோ பண்ணுங்க, பின்னாடி வாங்க, மனசு எப்படி இருக்கு, எடை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. கரெக்டா 1 மாசம் கழிச்சு வரும்போது 2 பேரும் மகிழ்ச்சியா வந்தாங்க. ஏன்னா இப்ப அந்த பிரச்சனைகள் பெரிய அளவு குறைந்தது போல அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எடையும் குறைந்திருந்தது, எந்த மருந்துடைய உதவியும் இல்லாமல் தியானத்தின் மூலமாக. ஸோ தியானம் அப்படிங்கிறதே இன்றைக்கு எடை குறைப்புக்கான மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம்னா, தியானம் பண்ணா அமைதி கிடைக்கும், தியானம் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கலாம், தியானம் பண்ணா என்ன சார் கிடைக்க போகுது, கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே நிறைய தாட்ஸ் ஓடுது சார். தியானம் அப்படிங்கிறது உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் அப்படியே நிறுத்தி உங்களை அப்படியே ஒரு அமைதிக்கு கொண்டு போகக்கூடியது தியானம் கிடையாது. தியானம்ங்கிறது ஆயிரக்கணக்கான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் புயலுக்கு நடுவே நிற்கக்கூடிய ஒரு மரம் போல அசையாமல் நின்று அந்த பிரச்சனைகளை பார்த்து வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் உடல்ல இருக்கக்கூடிய புயலாக இருக்கக்கூடிய தோஷ மாறுதல்களை மாற்றி உடலுக்குள் ஒரு அமைதியை கொண்டு வந்து ஆரோக்கியத்தையும் உடல் எடையையும் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் தியானம். ஸோ தியானம் பண்ணா என்ன நடக்கும்? நிச்சயமா நல்லது நடக்கும், எடை குறையும். ஸோ இரவு இதை செய்தால் சடசடவென்று உடல் எடை குறையும். எதை செய்தால்? தியானம் செய்தால். ஸோ தியானம் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா 3 நாட்கள் உங்க வீட்டில் இருந்தபடியே தியானம் கத்துக்கொள்வதற்கான ஆன்லைன் செஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் செஷன்ஸை முறையா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது கூட உணவு என்ன தேவை, உடற்பயிற்சி என்ன தேவைங்கிற அடிஷ்னல் விஷயத்தையும் நீங்க சேர்த்து பண்ணலாம். தேவைன்னா ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகளை காலையில 3, மதியம் 3, இரவு 3 எடுத்துக்கலாம். ஆனா பிரதானமாக பாசிட்டிவ் தாட்ஸோட நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் உடல் எடை குறைவதை நிச்சயமா பார்க்கலாம். எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா இந்த ஆளு இதுவரையில ஒழுங்கா பேசிட்டு இருந்தாரு,
திடீர்னு நீ தியானம் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றாரு, இவர் நல்லா தான் இருக்காரா இல்லை மரம் ஏதாவது கழண்டு போச்சான்னு யோசிப்பீங்க. ஆனால் நண்பர்களே, நான் சொல்றேன், நீங்க ஆயிரக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்தும் உங்களுக்கு கிடைக்காத எடை குறைப்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம்ங்கிறது தியானத்தின் மூலமாக நிச்சயமா கிடைக்கும். நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். 100 நாள் இந்த முயற்சியை பண்ணுங்க. 100 days. பாசிட்டிவ் தாட்ஸ், இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்களோடு இந்த தியானத்தை காலை 15 நிமிடம், மாலை 15 நிமிடம், இரவு 15 நிமிடம் 3 வேளை இதை செய்யுங்க. 100 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. 100 நாட்கள் கழித்து உங்களுடைய அனுபவம், எவ்வளோ எடை குறைஞ்சிங்க, எவ்வளோ இன்ச் குறைஞ்சிங்கன்னு, அல்லது உங்க வாழ்க்கை எவ்வளோ பாசிட்டிவா மாறி இருக்கு அப்படிங்கிறத என்கிட்ட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. தியானம் செய்வதற்கு என்ன சார் தேவை? காசு, பணம் எதுவுமே தேவையில்லை. தியானம் செய்வதற்கு தியானம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நேர்மறை எண்ணமோ, அது கூட தியானம் செய்யும் போது என்ன எண்ணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும்ங்கிற ஒரு புரிதலும், அதைவிட முக்கியமாக தியானம் செய்யும் போது என்னுடைய உடலும் மனதும் ஆத்மாவும் ஆரோக்கியம் அடையுங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் என தேவை. இதுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடையாது, செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ₹1 கூட செலவு செய்யாமல் உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கு தினமும் இரவு படுப்பதற்கு முன்பு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தியானம். தியானம் நீங்க செய்ய தயார்னா கற்றுக் கொடுக்க நான் தயார். மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க. தியானத்தில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.